Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 EVS or Wondrous World, chapter 8, how things are made. Okay, things அப்படினா பொருட்கள், made அப்படினா உருவாக்கப்படுதல். Okay, பொருட்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன அப்படின்றத பத்தி இந்த டாபிக்ல பார்க்கலாம். We learned in grade 3 that things around us are made of different materials. Okay, grade 3 ல already இந்த things around us அப்படின்ற டாபிக்ல பலவிதமான பொருட்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன அப்படின்றத பத்தி பார்த்தோம். Are you curious to know how things are made? Okay, இத பத்தி இன்னும் ஆவலா நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? As an example, let us learn with Pihu how paper is made. Okay, இது நம்ம Pihu கூட let us learn. Okay, இது எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா Pihu வச்சு நம்ம கத்துக்கலாம். Pihu வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் எப்படி பேப்பர் எப்படி மேட் ஆகுது, பேப்பர் எப்படி உருவாக்கப்படுகின்றது அப்படின்றத Pihu மூலமா நம்ம கத்துக்கலாம். It was a Sunday and Pihu was busy painting in a drawing notebook. Okay, ஒரு சண்டே காலையில என்ன பண்றாங்க, Pihu என்ன பண்றாங்க, ஓகே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட டிராயிங் நோட்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. Her mother was reading a newspaper. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. When Pihu looked up, she noticed a picture of trees on the front page of the newspaper. உடனே அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. Pihu பார்த்த உடனே அவங்க அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, a picture of trees on the front page. ஃப்ரண்ட் பேஜ்ல மரங்களோட பிக்சரை பாக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய மரங்களோட பிக்சரை Pihu வந்து பாக்குறாங்க. இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் அவங்க மதர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. Pihu வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிராயிங் நோட்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன இருக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன இருக்கு, மரங்களை யார் Pihu வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே மா, this picture says that if we recycle paper we can save trees. How are trees and paper related to each other? உடனே சொல்றாங்க, மா இந்த பிக்சர்ல பார்க்கும்போது என்ன பண்ணோம், வி ரீசைக்கிள் பேப்பர். ஓகே, பேப்பரை ரீசைக்கிள் பண்ணணும்னு இருக்கு. அது பேப்பரை ரீசைக்கிள் பண்ணணும்னா, மறுசுழற்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம ட்ரீஸை சேவ் பண்ணணும்னு இருக்கு. அவ்வளோ ட்ரீஸ் அண்ட் பேப்பர் ரிலேட்டட் டு ஈச் அதர். மரங்களும் பேப்பரும் எப்படிமா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா பதில் சொல்றாங்க, பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் ட்ரீஸ் Pihu. உடனே பேப்பர் எதுல இருந்து, பேப்பர்ஸ் எல்லாமே மரங்களில் இருந்து தான் உருவாக்கப்படுகிறது, மரங்கள்ல இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. Does that mean my drawing notebook is also made from trees? உடனே சொல்றாங்க, என்னோட டிராயிங் நோட் புக்கும் மரத்துல இருந்து தான் தயார் பண்றாங்களா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, எஸ் Pihu, ஆமா Pihu, your drawing notebook, this newspaper, paper napkins and even the chart papers we use for school projects all are made from papers. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா Pihu, not only இந்த drawing notebook மட்டும் இல்ல, நியூஸ் பேப்பர்ஸ், பேப்பர் நாப்கின்ஸ் அண்ட் ஈவன் சார்ட் பேப்பர்ஸ், ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ற சார்ட் பேப்பர்ஸ் எல்லாமே எதுல இருந்து தான் எடுக்கிறாங்க, ட்ரீஸ்ல இருந்து தான் தயார் பண்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மா, டச் திஸ். உடனே சொல்றா, மா இதை தொட்டு பாரு. The surface of this pot looks like it is made from paper. மா இதை தொட்டு பாரு. தொட்டு பார்த்தோம்னா மேல தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு, இது பேப்பர்ல இருந்து ஒரு பாட் பாக்குறாங்க, சின்னதா ஒரு பானையை பாக்குறாங்க. அதை தொட்டு பார்த்த உடனே இதுவும் பேப்பர்ல இருந்து தான் மேட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா. However, it feels unlike my drawing notebook. ஆனா இது என்ன இருக்கு, என்னோட டிராயிங் நோட்புக் மாதிரி இல்ல, ஆனா என்னவா இருக்கு, ஆனா பேப்பர்ல இருந்து தான் உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, yes Pihu, that is because it is made from recycled paper. ஆமா, ஏன்னா உன்னோட டிராயிங் நோட்புக் மாதிரி இருக்காது, ஏன்னா இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க, ரீசைக்கிள்டு பேப்பர், மறுசுழற்சி பேப்பரை ரீசைக்கிள் பண்ணி அதுல இருந்து இந்த பாட்டை பண்ணிருக்காங்க. அழகான பொங்கல் பாட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பாட்டை அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து Pihu கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மா, கேன் வி மேக் சச் பேப்பர்? மா நம்ம கூட இந்த மாதிரி பேப்பரை உருவாக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு, Pihu வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. அவங்க அம்மா, எஸ் Pihu, why not, let us try. கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அவங்க மதர் வந்து Pihu கிட்ட சொல்றாங்க. ஆக்டிவிட்டி அப்படின்ற டாபிக்ல மேக் ரீசைக்கிள்டு பேப்பர். ஓகே, நம்ம மறுசுழற்சியில எப்படி பேப்பரை உருவாக்கலாம். கலெக்ட் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ஒன், மெட்டீரியல்ஸ் இதுக்காக சேகரிக்கணும். ஓல்டு நியூஸ் பேப்பர், சம் ஃபெனுக்ரீக் சீட்ஸ். ஃபெனுக்ரீக்னா வெந்தயம், நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த வெந்தயம் தேவை. அதுக்கு ஹிந்தியில மேத்தின்னு சொல்லுவாங்க. அண்ட் வாட்டர், இந்த 3 பொருள் தேவை. ஓல்டு நியூஸ் பேப்பர், அதே மாதிரி வெந்தயத்தோட விதைகள், அந்த என்ன இருக்கு, தண்ணி தேவை இதுக்கு. ப்ரிப்பேர் த பேப்பர் பல்ப். ஓகே, எப்படி பேப்பர் பல்ப் ப்ரிப்பேர் பண்ண போறோம். டேர் த நியூஸ் பேப்பர்ஸ் இன்டு ஸ்மால் பீசஸ் அண்ட் சோக் தம் இன்டு வாட்டர். நிறைய நியூஸ் பேப்பர் வேஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி என்ன பண்றோம், தண்ணியில போட்டு ஊற வைக்கணும். புட் a small quantity of fenugreek seeds in the quantity of put a small piece of fenugreek seeds
சீட்ஸ் இந்த வாட்டர் அண்ட் லீவ் இட் ஓவர் நைட். ஓகே, ஒரு நைட் ஃபுல்லாவே அதில் என்ன பண்றோம், பேப்பர் போடும்போதே கொஞ்சோண்டு ஃபெனுக்ரிக் சீட்ஸும் போட்டு ஒரு நைட் ஃபுல்லா அதை என்ன பண்றோம், ஊற வைக்கிறோம். The fenugreek seeds are used as a building, that is a binding material. Fenugreek seeds வெந்தயம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, வெந்தயத்தோட தன்மை எப்படி இருக்குன்னா வழவழப்பா இருக்கும். அந்த வழவழப்பா இருக்கிறதால அது என்ன பண்றோம், பைண்டிங், ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுக்காக அதை யூஸ் பண்றோம். இட் ஆக்ட் as a binding. பேப்பரும் அந்த சீடும் என்ன ஆயிடும், ஒன்னோட ஒண்ணு நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக பைண்டிங் மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணும். யூசிங் a grinder, blend or mash the soaked paper and fenugreek seeds. அதுக்கப்புறம் நல்லா ஊறின பிறகு, ஒரு ஓவர் நைட் ஊறின பிறகு அதை எடுத்து நல்லா கிரைண்டர்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்றோம். பிளெண்ட்னா என்னன்னு சொல்ற, நல்லா அரைக்கிறோம், மேஷ் பண்ணி நல்லா அந்த சோக்கடு பேப்பர்ஸும் ஃபெனுக்ரிக்கும் சேர்த்து அரைக்கிறோம். டு கிரியேட் எ வெட் மிக்சர். ஓகே, அது என்ன ஆகுது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிக்சர் கிடைக்குது. சோக்கடு பேப்பர் கேன் ஆல்சோ பி மேஷ்ட் யூசிங் ஹேண்ட்ஸ் ஆர் எனி அதர் அவைலபிள் டூல். ஓகே, கையிலேயே கூட நம்ம அரைக்கலாம். ஓகே, கையிலேயே கூட மேஷ் பண்ண வைக்கலாம். ஓகே, ஏன்னா தண்ணி என்ன இருக்கு, நல்லா ஊறி இருக்கு இல்லையா, ஆர் ஹேண்ட்ஸ் ஆர் எனி வேற ஏதாவது அவைலபிள் மெட்டீரியல் வச்சு கூட அது என்ன பண்ணலாம், நல்லா நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணலாம். Next, spread the paste on a flat base and roll it out into thin sheets. ஓகே, இதை நல்லா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், நல்லா அது பேஸ்ட் ஒரு ஃபிளாட்டான பேஸ், அதை இங்க பிக்சர் 4ல இருக்கு, பிக்சர் 1ல கலெக்ட் பண்றாங்க, பிக்சர் 2ல தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் போடுறாங்க. நல்லா ஓவர் நைட்ல சோக் ஆன பிறகு அது என்ன பண்ணாங்க, கிரைண்ட் பண்றாங்க. 4th ஒன் ரோல் அவுட் பண்றாங்க இல்லையா, அந்த மிக்சர் எடுத்து இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணணும். ஓகே, எல்லாம் அந்த மிக்சரையும் நல்லா நம்ம கேக் பண்ணுவோம் இல்லையா, கேக் இது பண்ணும்போது, கேக்ஸ் கட் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மிக்சர் எடுத்து ஒரு ட்ரேல போட்டு ஸ்ப்ரெட் பண்றோம். லீவ் த ரோல்டு ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் டு ட்ரை. இதை என்ன பண்றோம், இந்த ரோல்டு ஷீட் ஆஃப் பேப்பர் என்ன பண்றோம், ட்ரை பண்ண வைக்கிறோம். ட்ரை பண்ணோம்னா யுவர் ரீசைக்கிள்டு பேப்பர் இஸ் ரெடி. நம்மளோட ரீசைக்கிள்டு பேப்பர் என்ன ஆயிடும், ரெடி ஆயிடும். கலர் அண்ட் டிசைன் த பேப்பர் யூ ஹவ் மேட். ஆக்டிவிட்டி 2ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேப்பரை என்ன பண்றோம், கலர் பண்ணி டிசைன் பண்ணி, இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிசைன் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி பண்ணலாம். நேச்சுரல் கலர் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் இயற்கையான கலரை எப்படி நம்ம உருவாக்கலாம். கட் த ரீசைக்கிள்டு பேப்பர் இன்டு பீசஸ் ஆஃப் சேம் சைஸ். ஓகே, இதே நேச்சுரல் கலர் கொடுக்கலாம். டைஸ் பதிலா என்ன பண்றோம், நம்ம நேச்சுரல் கலர் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரீசைக்கிள்டு பேப்பர் வச்சிருக்கோம் இல்லையா, பீசஸ் இன்டு அதை என்ன பண்ண, சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கட் பண்ணிரும். கலர் தம் யூசிங் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மென்ஷன்ட் இன் தி டேபிள் பிலோ. ஓகே, இது என்ன பண்றோம், நேச்சுரல் கலர்ஸ் வச்சு, நேச்சுரல் பொருட்களாலான கலரை வச்சு நம்ம என்ன பண்றோம், அது கலர் கொடுக்க போறோம். யூ கேன் யூஸ் எனி அதர் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் as well. ஓகே, எந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ஸும் நம்ம இயற்கையான எந்த பொருட்களை யூஸ் பண்ணலாம். மேக் ஷுர் that the quantity of ingredients used in the same for coloring each piece of paper. எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ, ஓகே, எவ்வளவு பேப்பர் இருக்கோ அந்த பேப்பருக்கு ஏத்த மாதிரி கலர் கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிறோம், குவான்டிட்டி. ரைட் ஆன் யுவர் அப்சர்வேஷன் இன் தி டேபிள் பிலோ. ஓகே, ஆல்ரெடி நம்ம ரீசைக்கிள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், நேச்சுரல் கலர்ஸ் அப்ளை பண்றோம். நேச்சுரல் இன்கிரீடியன்ட் யூஸ் அப்படின்னா டர்மரிக். ஓகே, டர்மரிக்னா நம்ம மஞ்சள். ஓகே, மஞ்சளை நல்லா இது பண்ணிட்டு என்ன பண்றோம், கொஞ்சோண்டு கரைச்சிட்டு அதுல கொண்டு போயிட்டு அந்த பேப்பரை டிப் பண்ண வச்சுட்டு பேஸ்ட் சாம்பிள் ஆஃப் யுவர் பேப்பர் ஹியர். ஓகே, இங்க என்ன பண்ற, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அதை பேஸ்ட் பண்ணணும். கலர் அண்ட் பிரைட்னஸ் டல். கலர் எப்படி இருக்கும், எல்லோ கலரா இருக்கும், ஆனா என்ன கொஞ்சம் டல்லா இருக்கும், டார்க் எல்லோவா இருக்காது, கொஞ்சம் டல் கலரா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பினாச். ஸ்பினாச்னா என்னன்னு சொல்ல, நம்ம கீரை. ஓகே, ஸ்பீரை தான் என்னன்னு சொல்லணும், ஸ்பினாச்னு சொல்லுவேன். இது என்ன இருக்கு, ஸ்பினாச் அரைச்சி அது மேல மறுபடியும் என்ன பண்றோம், அந்த ஷீட் ஆஃப் பேப்பர்ல டிப் பண்ணி அதை எடுத்து காய வைக்கிறோம். அது என்ன கலரா இருக்கும், கிரீன். அதுவும் என்ன இருக்கும், லுக் சோ டல். நெக்ஸ்ட் பீட்ரூட். ஓகே, நம்ம யூஸ் பண்ற பீட்ரூட் வெஜிடபிள் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கலரை வர வச்சு அதுல கொண்டு போய் ரீசைக்கிள் பேப்பரை டிப் பண்ணி வச்சு பார்த்தோம்னா அது என்ன இருக்கும், கொஞ்சம் காஞ்ச பிறகு என்ன இருக்கும், சில டைம் பிங்கா இருக்கும், சில டைம் ரெட்டா இருக்கும். அது என்ன கலரா இருக்கும், பிரைட் கலரா இருக்கும். நெக்ஸ்ட் ஹென்னா. ஹென்னா என்னன்னு சொல்ல, நம்ம மருதாணி இலைகள் சொல்றோம் இல்லையா, அப்ப அதை பேஸ்ட் பண்ணணும். இங்க எல்லாமே டிப் பண்ண பேப்பர் என்ன பண்றோம், நம்ம பேஸ்ட் பண்றோம். இது என்ன கலரா இருக்கும், நம்மளே பிரவுன் கலரா இருக்கும். அது என்ன கலரா இருக்கும், டார்க்கா இருக்கும். அதர்வைஸ் சம்டைம்ஸ் லைட் கலராகவும் இருக்கலாம். Paper can be painted with natural and artificial dyes. Okay, இந்த பேப்பரை நேச்சுரல்லையும் ட்ரை கலர் கொடுக்கலாம், இல்ல ஆர்டிஃபிஷியல் டைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். நேச்சுரல் டைஸ் ஆர் மேட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் லைக். ஓகே, நேச்சுரல் டைஸ். ஓகே, இயற்கையான கலர். ஓகே, இயற்கையான சாயம் அப்படின்றது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எந்தெந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இலைகள் மூலமா, ரெண்டாவது என்ன இருக்கு, ஃபிளவர் பூக்கள் மூலமா, ரூட். ஓகே, அதோட வேர்கள் மூலமா, சீட் அதோட விதைகள் மூலமா, நெக்ஸ்ட் ஸ்டெம். ஓகே, ஸ்டெம் மூலமாவோ தண்டுகள் மூலமாவோ என்ன பண்றோம், நம்ம இயற்கையான சாயங்களை இதுல இருந்து எடுக்கலாம். ஒரு பிளான்ட்டோட டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம். அது இலையா இருக்கலாம், பூக்களா இருக்கலாம், வேரா இருக்கலாம், அதே மாதிரி விதைகளா இருக்கலாம், அதே தண்டு பகுதியா இருக்கலாம். thus the produced natural dyes are safe to use. ஓகே, இந்த மாதிரி இயற்கை முறை மூலம் உருவாக்கப்பட்ட அந்த சாயங்கள் என்ன இருக்கு, நம்மளுக்கு பாதுகாப்பானது, பயன்படுத்துவதற்கு மிகவும் பாதுகாப்பானது. these are also used to color various materials such as clothes and parts. ஓகே, இதுக்கு மட்டும் இல்ல, பேப்பருக்கு மட்டும் கலர் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகல. அதே மாதிரி எது நம்ம துணிகளுக்கோ அதே மாதிரி பானைகளுக்கோ கலர் சொல்றதுக்கு இந்த மாதிரி இயற்கையான சாயங்களை நம்ம உபயோகிக்கலாம்.
நெக்ஸ்ட் a special gift. ஓகே, பிஹு gifted her mother a beautiful greeting card. பிஹு என்ன பண்றா, அவளாவே என்ன பண்றா, பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி அதை அழகா பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அழகான ஒரு greeting கார்டை கொடுக்குறான். பிஹு, மா தேங்க்யூ மா ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு ரீசைக்கிள் பேப்பர் டு மேக் greeting cards. ஓகே, தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ. உடனே சொல்றான், மா தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு ரீசைக்கிள் பேப்பர் டு மேக் greeting cards. ஓகே, எனக்கு இந்த மாதிரி greetings கார்டு அதாவது பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி ரீசைக்கிள்டு பேப்பர்ல எப்படிலாம் கிரீட்டிங் கார்டு செய்யணும்னு சொல்லி கொடுத்த இல்லையா, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்றாங்க அம்மாட்ட. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஓ பிகு, திஸ் இஸ் லவ்லி, இட்ஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் மீ. வாவ், என்ன இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு, இது எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு அவங்க அம்மா பிகுவை அப்ரிஷியேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3 அப்படின்ற டாபிக்ல மேக்கிங் எ கிரீட்டிங் கார்டு, பேப்பர், மாஸ்க் ஆர் எனி சச் ஐட்டம்ஸ் மேட் ஆஃப் ரீசைக்கிள்டு பேப்பர். இந்த மாதிரி மறுசுழற்சி மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டிவிட்டி 3ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிரீட்டிங்ஸ் கார்டு பண்ணலாம், அதே மாதிரி பேப்பர் மாஸ்க் பண்ணலாம். ஓகே, வாய்க்கு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் மாஸ்க் பண்ணலாம். அதர்வைஸ் என்ன பண்ண, முகத்துக்கு போடுற மாஸ்க் பண்ணலாம். சார் எனி அதர் ஐட்டம்ஸ். ஓகே, என்ன பண்ண, ரீசைக்கிள்டு மறுசுழற்சி மூலமா தயாரிக்கப்பட்ட பேப்பர்ல இருந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சிலதை செய்யலாம். Now you know how to make recycled paper. இப்ப என்ன பண்ற, எப்படி பேப்பரை உருவாக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். The paper PC and books looks different from the recycled paper as it made from wood bulb. ஓகே, இப்ப நம்ம யூஸ் பண்ற பேப்பரும் அதே மாதிரி நம்ம ரீசைக்கிள்டு பேப்பரும் என்ன இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இது எதுல இருந்து எடுக்கிறாங்க, மரக்கூழ்ல இருந்து எடுக்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ற பேப்பர்ஸ், ரைட்டிங்காக யூஸ் பண்ற அந்த ஒயிட் பேப்பர்ஸ் என்ன இருக்கும், நம்ம மரக்கூழ்ல இருந்து, wood bulb அப்படின்னா என்ன சொல்ற, மரக்கூழ்ல இருந்து எடுக்கிறாங்க. A large number of trees are cut for this purpose. இந்த பர்பஸ்க்காக நோட் புக்ஸ், இந்த புக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, நிறைய மரங்களை வெட்டுறாங்க. The steps for preparing this paper are similar to the steps for making recycled paper. Okay, the steps for preparing this paper, இந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டெப்ஸும் அதே மாதிரி ரீசைக்கிள்டு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டெப்ஸும் ஒரே மாதிரி தான். மேக்கிங் பேப்பர் requires many trees. ஓகே, பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்ன பண்ண, நிறைய ட்ரீஸ் தேவைப்படும். அண்ட் a lot of water and energy. அதே மாதிரி என்ன இருக்கு, நிறைய தண்ணி, அதே மாதிரி தேவையான ஆற்றல் அதுக்கு தேவை. It is important to use paper and other materials responsibly, use only when needed. அதால நமக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் டு யூஸ் பேப்பர் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ரெஸ்பான்சிபிள், தேவையான போது மட்டும்தான் என்ன பண்ணணும், பேப்பரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்க மட்டும்தான் இதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். so much effort is involved in making paper. நிறைய எஃபர்ட், அதுக்காக ஒரு பேப்பரை தயார் பண்ணணும்னா நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. நிறைய மரங்களை வெட்ட வேண்டியதா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, we should not waste paper. Do you know, in earlier times people use different materials instead of paper. ஓகே, முற்காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பீப்புள் எதை யூஸ் பண்ணாங்க, வெவ்வேறு மெட்டீரியல்ஸ், பேப்பருக்கு பதிலாக வெவ்வேறு பேப்பர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மெட்டீரியல்ஸை ஜனங்க யூஸ் பண்ணாங்க. தே யூஸ்ட் கிளாத். ஓகே, துணிகளை யூஸ் பண்ணாங்க, லீவ்ஸை யூஸ் பண்ணாங்க, உடன் போர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க டு ரைட். பீப்புள் இன் இந்தியா ஆல்சோ யூஸ்ட் பாம் லீவ்ஸ் கால்டு தலப்பற்றா. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, பாம் லீவ்ஸ் அப்படின்னா என்னன்னு, பனை இலைகளை யூஸ் பண்ணாங்க எழுதுறதுக்காக, பனை ஓலைகள். ஓகே, பனை ஓலைகள் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்பெல்லாம் எழுதும்போது பனை ஓலை வித் ஆணி தான் யூஸ் பண்ணாங்க. அப்ப இன் இந்தியா பீப்புள் யூஸ்டு, ஓகே, பனை ஓலைகள் கால்டு, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், தாளப்பற்றா. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் லைக் பனானா ஃபைபர் கேன் பி யூஸ்டு டு மேக் பேப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் எதை யூஸ் பண்ணாங்க, பனானா. ஓகே, பனானா மரத்துல இருந்து என்ன பண்றோம், அந்த வாழைப்பழ இலைகளை, ஓகே, வாழையோட ஃபைபரை யூஸ் பண்ணாங்க. கேன் பி யூஸ் டு மேக் பேப்பர். தீஸ் ஆல்டர்னேட்டிவ் சேவ் ட்ரீஸ் அண்ட் ப்ரொடக்ட் த என்விரான்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணி நிறைய என்ன பண்ணாங்க, சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல, டூ யூ திங்க் தட் வி வேஸ்ட் பேப்பர். ஓகே, நம்ம பேப்பரை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Yes, we waste paper by using more than needed and throwing it away carelessly. ஆமா, நம்ம என்ன பண்றோம், பேப்பரை just like that யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுறோம். How can we reduce வேஸ்டேஜ் ஆஃப் பேப்பர்? எப்படி நம்ம பேப்பரை வேஸ்டேஜ் பண்றதை தடுக்கலாம், ரெடியூஸ் பண்ணலாம், குறைக்கலாம்? பை யூசிங் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர். எப்போ எழுதினாலும் என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் பேப்பரை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ரீயூசிங் ஓல்டு பேப்பர்ஸ், ரீசைக்கிள்டு பேப்பர்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஓல்டு பேப்பர்ஸும் ரீசைக்கிள்டு பேப்பர்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், யூஸ் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் பேப்பர்ஸ், இப்போ நவடேஸ் என்ன அது எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி யூஸ் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம்.
நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4 அப்படின்ற டாபிக்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் தர் யூசஸ். ஓகே, வெவ்வேறு விதமான என்னன்னு சொல்றோம் பேப்பர்ஸ், அதே மாதிரி அதோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சர்வ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஓகே, ஒவ்வொரு நாள் நம்ம தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய வெவ்வேறு விதமான பேப்பர்ஸ், காகிதங்கள் சச்சஸ் என்ன இருக்கு, ரைட்டிங் பேப்பரா இருக்கு, நியூஸ் பேப்பரா இருக்கு, ஆர்ட் பேப்பரா இருக்கு, கார்ட்போர்ட் அண்ட் டிஷ்யூ பேப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். பேஸ்ட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் இன் த ஸ்பேஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் தர் யூசஸ். ஓகே, அந்த மாதிரி பலவித வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸ் என்ன பண்றோம், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அங்க ஒட்டி அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம், அதோட யூசஸ் நம்ம எழுத சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு இருக்கு, நியூஸ் பேப்பர். அப்ப இங்க என்ன பண்ண, ஒரு நியூஸ் பேப்பரோட ஸ்ட்ரிப் என்ன பண்ணோம், கட் பண்ணி இங்க ஒட்டணும். ஓகே, நியூஸ் பேப்பர் அது எதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ்டு ஃபார் தட் இஸ் யூஸ்டு ஃபார் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ். ஓகே, ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம, ஃபார் பேக்கேஜிங் பேப்பர். படிச்சு நியூஸ் பேப்பர் படிச்ச உடனே என்ன இது பழசாயிடுது இல்லையா, அந்த பேப்பர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பேக்கேஜிங் ஐட்டம்ஸுக்காக அதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நோட் புக் பேப்பர். ஓகே, சின்ன நோட் புக் பேப்பரை கட் பண்ணி இங்க நம்ம ஒட்டுறோம். அப்ப இங்க என்ன இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூஸ்டு ஃபார் டிராயிங் அண்ட் ஸ்டடிங். ஓகே, நமக்கே தெரியும் படிக்கிறதுக்காகவும் டிரா பண்றதுக்காகவும் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சார்ட் பேப்பர். ஓகே, இந்த சார்ட் பேப்பரை இங்க என்ன பண்றோம், கலர் கலர் சார்ட் பேப்பர் எதுக்காக யூஸ் பண்றோம், ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்றோம். அப்ப யூஸ்டு ஃபார் டிராயிங் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ். நெக்ஸ்ட் பிரவுன் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்றோம், எஸ்பெஷலி பிரவுன் பேப்பர்ஸ் ரேப்பராக யூஸ் பண்ணுவோம். அப்ப யூஸ்டு ஃபார் ரேப்பிங், தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்னு பேக்கேஜிங் ஐட்டம்ஸ்க்கும் எது யூஸ் பண்ணாங்க, பிரவுன் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் நமக்கே தெரியும், யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்ட் வைப்பிங். ஓகே, கிளீனிங்காகவும் வைப்பிங், முகத்தை துடைக்கிறது கூட என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், கிளீனிங்காகவும் வைப்பிங்காகவும் யூஸ் பண்ற டிஷ்யூ பேப்பரை எடுத்து என்ன பண்றோம், ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இங்க பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த பேஸ்டிங் எல்லாமே டூ இட் யுவர் செல்ஃப். We use different types of paper for different purposes. அதே மாதிரி வெவ்வேறு விதமான காகிதங்கள் பேப்பரை நம்ம என்ன பண்றோம், டிஃபரெண்ட் வெவ்வேறு வித காரணங்களுக்காக யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ பேப்பர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கிளீனிங் ஆஸ் இட்ஸ் வெரி thin. ஓகே, டிஷ்யூ பேப்பர் எதுக்கு, கிளீனிங்காக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது எப்படி இருக்கு, தின்னா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுது, வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, வாட்டர் என்ன பண்ணுது, உறிஞ்சிக்குது. கார்ட்போர்ட் இஸ் திக் அண்ட் ஹார்ட். அதே மாதிரி கார்ட்போர்ட் எப்படி இருக்கு, திக்கா இருக்கு. அதே மாதிரி எப்படி இருக்கு, ஹார்டா இருக்கு. சோ இட் இஸ் யூஸ்டு டு மேக் பாக்ஸஸ் ஃபார் பேக்கேஜிங் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால அதுக்கு திக்கா இருக்கிறதால அது எதுக்கு யூஸ் பண்றோம், பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும். ஓகே, ஃபார் பாக்ஸ் எதுக்காக, பேக்கிங் பண்றதுக்காக, வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள வச்சு பேக் பண்றதுக்காக அது என்னன்னு சொல்றோம், கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்றோம். Do you know the Braille system helps visually challenged people to read and write by feeling the different patterns of tiny bumps on the Braille paper. The patterns represent different numbers, alphabets and punctuations. அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே நம்ம முன்னாடி லெசன்ல படிச்ச மாதிரி தான் Braille system அப்படின்றது இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம். Braille system அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண் பார்வை தெரியாதவங்களுக்காக அவங்க படிக்கிறதுக்காகவும் எழுதுறதுக்காகவும் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த Braille systemன்றது பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்க ஃபிங்கர்ல டச் பண்ணி டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸை வச்சு அந்த லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஆகும், கொஞ்சம் எல்லா லெட்டர்ஸும் கொஞ்சம் எலிவேட் ஆயிருக்கும். அதை வச்சு இந்த பேட்டர்ன்ஸ் வச்சுதான் அவங்க டிஃபரெண்ட் நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ், அது வந்துட்டு பங்க்சுவேஷன் வச்சு அவங்க ரீட் பண்றது. ஓகே, பீப்புள் ரீட் பண்றதுக்காகவும் ரைட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ற சிஸ்டம் தான் எதுன்னு சொல்லணும், Braille system. Making responsible choices in our daily life, we can follow 5-step plan to reduce wastage. Okay, making responsible. Okay, making responsible choices. Okay, நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பேன். ஒவ்வொரு நம்மளோட தினசரி வாழ்க்கையில we can follow 5 steps plan to reduce waste. ஓகே, 5 விதமான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுக்காகனா, ரெடியூஸ் வேஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்காக. they are called 5 hours of waste management. இதுதான் என்னன்னு சொல்றோம், 5 hours. முன்னாடி 3 hours இருந்தது, இப்ப என்ன இருக்கு, 5 hours of waste management. The 5 hours are, okay, 5 hour எதுன்னு சொன்னா, saying no to use things that generate waste. என்ன பண்ணுவா, ரெஃப்யூஸ். ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ்னா என்ன, நோ சொல்றது, மறுக்கிறது. சேயிங் நோ டு யூஸ் திங்ஸ் தட் ஜெனரேட் வேஸ்ட். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்யூசிங் சிங்கிள் யூஸ் பேப்பர் கப்ஸ். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சிங்கிள் யூஸ் பேப்பர் கப்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன சொல்றோம், நோ சொல்லணும். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணலாம். யூசிங் திங்ஸ் தட் ஜெனரேட் வேஸ்ட். ஓகே, எந்தெந்த பொருள் எல்லாம் வேஸ்ட் கிரியேட் பண்ணுமோ அதெல்லாம் என்னன்னு சொல்லக்கூடாது, நோ சொல்லணும். நெக்ஸ்ட் எது எக்ஸாம்பிள், சிங்கிள் யூஸ் பேப்பர் கப்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரெடியூஸ்னா குறைக்கிறது. யூசிங் திங்ஸ் கேர்ஃபுல்லி so that we can reduce the waste we generate. For example, using both sides of paper for making notes. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, ரெடியூஸ் குறைக்கணும். எதை குறைக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இப்ப நம்ம எழுதுறோம்னா 2 சைடு பேப்பரும் யூஸ் பண்ணணும். ஒரு சைடு மட்டும் எழுதிட்டு தூக்கி போடக்கூடாது நோட்ஸ் எழுதும் போது. நெக்ஸ்ட் ரீயூஸ், யூசிங் சம்திங் மல்டிபிள் டைம்ஸ் பிஃபோர் டிஸ்கார்டிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள், யூசிங் எ கிஃப்ட் பேக் அகைன் ஃபார் another occasion instead of throwing it away. அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ரீயூஸ்னா மறுபடியும் அதை யூஸ் பண்றது, ஒன்னத்தை மறுபடியும் யூஸ் மல்டிபிள் டைம்ஸ் நிறைய முறை யூஸ் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம், ரீயூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட் பேக். ஓகே, அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த கிஃப்ட் பேக்கை வச்சு என்ன பண்றா, இன்னொன்னு தூக்கி போடக்கூடாது, அதை என்ன பண்றா, இன்னொரு அக்கேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
Next, repurpose. Okay, repurpose na using something a new and innovative way. For example, creating toys and decorative items used for old newspapers. Okay, வேறு விதமா யோசிக்கிறது தான் repurposeக்காக யூஸ் பண்றது. Okay, innovativeனா புதுமையான. Okay, புதுமையான வழியில நம்ம எப்படி யோசிக்கணும் புதுசா அப்படின்னு பார்க்கும்போது creating toys. Okay, toysனா என்ன பொம்மைகள், அதே மாதிரி decorative items எப்படி நம்ம old newspaper வச்சு பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கலாம். அதான் repurpose. Next, last, recycle, மறுசுழற்சி. Recycling is a paper which involves steps that can turn a thing into something new. For example, old newspapers can be recycled to create handmade papers. Okay, இந்த process recycling அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்றோம், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு பழைய பொருளை புது பொருளை நம்ம மாத்துறது. ஓகே, அதெல்லாம் என்ன சொல்றோம், ரீசைக்ளிங். ஃபார் எக்ஸாம்பிள் எதுலாம் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் என்னன்னு சொன்னோம், தட் கேன் பி ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் என்ன பண்ணுவோம், ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் என்ன பண்ண ஹேண்ட்மேடு பேப்பர்ஸா யூஸ் பண்ணலாம். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் தீஸ் 5 Rs a little more. Next, activity 5 அப்படின்றதுல discuss the following situations with your classmates and write down which of the 5 Rs it belongs to. உன்னோட சிச்சுவேஷன்ஸை பொறுத்து உன்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட என்ன பண்ற, நீ டிஸ்கஸ் பண்ணி ரைட் டவுன் விச் ஆஃப் த 5 Rs இட்ஸ் பிலாங் டு. ஓகே, இந்த 5 Rs எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 5 Rs ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். A family bringing their own cloth bags to the grocery store instead of using plastic one. இப்போ என்ன பண்றாங்க, நிறைய இடத்துக்கு நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்றோம் இல்லையா, அப்போ ஒரு ஃபேமிலியே என்ன பண்றாங்க, கிளாத் பேக் மட்டும் தான் கொண்டு போறாங்க, துணிகளால் ஆன பைகளை மட்டும்தான் கிராசரி ஷாப் அப்படின்னு சொல்லும்போது பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிராசரி ஸ்டோருக்கு கொண்டு போறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் ஒன்ஸ். ஓகே, அவங்க கொடுக்குற அந்த கடைக்காரர் கொடுக்குற பிளாஸ்டிக் பேக்குக்கு பதிலா இவங்க வீட்ல இருந்து கொண்டு போறாங்க ஏதோ ஒரு துணி பைய. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், ரீயூஸ் அப்படின்ற டாபிக்ல வரும். மாயா டஸ் நாட் யூஸ் ஏ பிளாஸ்டிக் ஸ்ட்ரா டு ட்ரிங்க் கோகனட் வாட்டர். ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, மாயா தண்ணி இது நம்ம இளநீர் குடிக்கிறதுக்காக ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், ரெஃப்யூஸ். Next, Rohan uses blank pages of his old notebooks to avoid wastage of paper. ரோஹன் என்ன பண்ணது, blank pages. ஓகே, blankனா என்ன, அந்த காலியான பேஜஸ் என்ன பண்ணுவான், blank pages of his old notebooks to avoid wastage of paper. அவன் என்ன பண்ணுவான், blank pages தான் நிறைய ஓல்டு நோட் புக்ஸ்ல இருக்கிற காலியான இடத்தை அவன் யூஸ் பண்ணுவான். அப்ப இது என்ன சொல்லுவான், ரெடியூஸ் அப்படின்ற டாபிக்ல வரும். சாரா gives ஓகே our old notebooks to younger students for their use. அவனோட ஓல்டு புக்ஸ், இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் பெரியவங்க வீட்டுல அண்ணா படிச்சாங்கன்னா அந்த புக்கை அப்படியே தம்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாரா gives her old books to younger students for their use அப்படின்னு சொல்லும்போது reuse. Next, Kabir points an old bottle to use as a flower vase. ஓகே, flower vase கபீர் என்ன பண்றான், ஓகே கபீர் பெயிண்ட் பண்ணா, கபீர் பெயிண்ட்ஸ் an old bottle to use as a flower vase. ஓகே, கபீர் என்ன பண்ணா, ஓல்டு பாட்டில் எடுத்துட்டு அழகா பெயிண்ட் பண்ணி அதை என்ன யூஸ் பண்ணா, நம்ம பூந்தொட்டிக்கலாம் ஃபிளவர் வாஸா யூஸ் பண்ணா, அதை என்னன்னு சொல்லுவோம், ரீபர்பஸ். பிரியா cuts old cloths to make a fun bag for carrying her books. பிரியா என்ன பண்றா, ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை அழகா ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஓகே நோட் புக் எடுத்து புக்ஸ் கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணா, அது என்னன்னு சொல்றோம், ரீபர்பஸ். A shopkeeper turns old newspapers into paper envelopes. Okay, shopkeeper என்ன பண்ணா, old papers அடிச்சு என்ன பண்றாங்க, paper envelopes பண்றாங்க, அது என்னன்னு சொல்ல நம்ம recycle. Next, by making these small changes in our lives, we can help our environment, save our resources and reduce pollution caused by waste products. Okay, இந்த மாதிரி சின்ன சின்ன changes நம்ம லைஃப்ல, சின்ன சின்ன மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்வதன் மூலமா என்ன பண்றோம், நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம், அதே மாதிரி நம்மளோட விலை மதிப்பற்ற அந்த ரிசோர்சஸை பாதுகாக்கலாம், அதே மாதிரி பொல்யூஷன் வராம ஓகே மாசு ஏற்படாம மாசை குறைக்கலாம். ஓகே, இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் மூலமா ஏற்படுற இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். Let us get creative with paper. Okay, let us get creative with paper. அழகான வேஸ்ட் பேப்பர்ல எந்த மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்றது பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. Ones can make things that use papers. Here had some creative ideas to make toys and decorations used old newspapers. One can make overall என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய used papers வச்சு நிறைய பண்ணலாம். Okay, here are some creative ideas. சில ஐடியாஸ் கீழே கொடுத்திருக்காங்க. Okay, to make toys and decorative using the old newspapers வச்சு என்ன இருக்கு, நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதை வச்சு நாம என்ன பண்ணுவோம், நிறைய இந்த மாதிரி பொருட்களை உருவாக்கலாம். இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. Let us reflect அப்படின்ற what are some objects that you can make using paper bulb? Ask your teachers and elders for more ideas. ஓகே, இந்த மாதிரி ஓகே நீ என்ன பண்ணுவ, அதாவது பேப்பர் பல்பை வச்சு, இப்ப பேப்பர் பல்பை வச்சு நம்ம
பிஹு பண்ணிருக்கா இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் பல்பை வச்சு நீ எந்த மாதிரி பொருட்கள்லாம் செய்வ? ஆஸ்க் யூர் டீச்சர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஃபார் மோர் ஐடியாஸ். ஓகே, இதுக்கு ஐடியாஸ் டீச்சர்ஸ் கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் கேட்கலாம். இப்போ எது யூஸ் பண்ணலாம்? பேப்பர் பிளேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், டிஸ்போசபிள் கப்ஸ் பண்ணலாம், பவுல்ஸ் பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணலாம். ரைட் டவுன் ஒன் ஸ்டெப் யூ கேன் டேக் ஃபார் ஈச் ஆஃப் த 5 RS in the boxes given below. அப்ப 5 RS of waste management. ரெஃப்யூஸ், எதெல்லாம் நான் ரெஃப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் கப்ஸ். ரெடியூஸ், less paper by writing on both sides. Next, reuse old notebooks and bottles. Repurpose old tins and jars for storage. Next, recycle வரும்போது waste papers, plastics and glass. Discuss the changes you can bring in your daily life by using 5 RS rules to avoid wastage of paper. Okay, discuss the changes. Okay, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதுமாக by using இந்த 5 RS மூலமா. Okay, to avoid wastage of paper. Complete the table with your ideas for creating these changes. Okay, உன்னோட ஐடியாஸ். Okay, உன்னோட மாற்றங்களுக்கான இந்த ஐடியாஸை பத்தி இங்க எழுத சொல்லியிருக்காங்க. ரெஃப்யூஸ் அப்படின் போது எதெல்லாம் நான் ரெஃப்யூஸ் பண்ணுவேன்? பிளாஸ்டிக் கப்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ். பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நான் ரெஃப்யூஸ் பண்ணுவேன். ரெடியூஸ் அப்படின்னு வரும்போது வேஸ்டேஜ் ஆஃப் பேப்பர்ஸ். ரீயூஸ் வரும்போது ஓல்டு டீன்ஸ் அண்ட் பாட்டில்ஸ், பேஸ்ட் பேப்பர் கூட வரலாம். நெக்ஸ்ட் ஓல்டு பேப்பர்ஸ் கூட வரலாம். நெக்ஸ்ட் ரீபர்பஸ் வரும்போது ஓல்டு நோட் புக்ஸ். நெக்ஸ்ட் ரீசைக்கிள் வரும்போது ஓல்டு நோட் புக்ஸ் அண்ட் புக்ஸ். ஓல்டு நோட் புக்ஸ் அண்ட் புக்ஸ். நெக்ஸ்ட் பேப்பர்ஸ், ஓல்டு பேப்பர்ஸ், ரீயூஸ் ஓல்டு பேப்பர்ஸ். Next, repurpose வரும்போது old notebooks and books. Next, recycle வரும்போது plastics, papers and glass items. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.